இன்று ஷெகன்ஷா அதாவது மகாராஜா என்று அழைக்கக்கூடிய அமிதாப் பச்சனின் 80வது பிறந்தநாள். இவ்வளவு பெருமையும் மதிப்பும் மிக்க அமிதாப் பச்சனின் வாழ்க்கை வரலாறு தெரியுமா? ஷெகன்ஷா அதாவது மகாராஜா என்று அழைக்கப்படும் அமிதாப் பச்சன் 1942 ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிறந்தவர். இவர் ரசிகர்களால் பிரியமாக ஷெகன்ஷா அதாவது மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார். இன்று பல கோடிக்கு அதிபராக அமிதாப் பச்சன் இருக்கிறாரு. ஆனால் ஆரம்ப காலத்தில் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவர். வேலைக்காக கஷ்டப்பட்டவர். வானொலியில் செய்தி வாசிக்க சென்ற போது குரல் சரியில்லை என நிராகரிக்கப்பட்டார். சினிமாவில் நடிக்கும் ஆசையில் பட நிறுவனங்களுக்கு சென்ற போது உயரத்தையும் மெல்லிய உடலையும் பார்த்து கிண்டலிக்கப்பட்டார். கடும் முயற்சியால் பட வாய்ப்பு கிடைத்தது. ஆரம்ப காலகட்டத்தில் தங்குவதற்கு வீடு கூட இல்லாததால் பாலிவுட் காமெடி நடிகர் மெஹ்மூதின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார். இந்தி சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 13 தோல்வி படங்களை கொடுத்து ராசியில்லாத நடிகர் என விமர்சிக்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகு தன்சீர், ஹோலோ, ஆமர் அக்பர், அந்தோனி, நசீப், கூலி உள்பட பல வெள்ளி விழா படங்களை கொடுத்து சூப்பர் ஸ்டார் ஆனார். சினிமாவில் படிப்படியாக முன்னேறி தேசிய அளவில் பிரபலமானார் அமிதாப் பச்சன். தற்போது மும்பையில் மட்டும் 7 பங்களாக்களை வைத்துள்ளார். மும்பையில் அமிதாப் குடும்பத்துடன் ஜூஹி பகுதியில் வசிக்கிறார். இந்த பங்களா தவிர மேலும் 6 வீடுகள் அவரிடம் உள்ளன. சமீபத்தில் தான் அதில் 2 வீடுகளை அவர் வாங்கியிருந்தார். அமிதாப் பச்சனின் சொந்த மதிப்பு 3500 கோடி என கூறப்படுகிறது. ஆண்டுக்கு 50 கோடி வருவாயாக பெறுகிறார். படங்கள் மட்டுமின்றி விளம்பரங்கள், டிவி நிகழ்ச்சிகள், பிற சொத்துகள் மூலம் அவருக்கு வருமானம் வருகிறது. சம்பாதிக்கும் பணத்தில் பெரும் தொகையை தர்மத்துக்காகவும் செலவழிக்கிறார். ஆண்டுதோறும் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தை தேர்வு செய்து விவசாயிகளின் கடன்களை அமிதாப் அடைகிறார். இதை பல ஆண்டுகளாக நடைமுறையாக வைத்திருக்கிறார். சினிமா தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் மளிகை சாமான்களை வாங்கி தருகிறார். பிற தொண்டு வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார். அமிதாப் பச்சனுக்கு அவரது தந்தையை போல கவிதைகள் எழுவது பிடித்தமான விஷயம். கவிதைகள் எழுதுவதற்காக விலையுயர்ந்த பேனாக்கள் பலவற்றை வாங்கி சேகரித்து வைத்துள்ளார். அமிதாப் பச்சனுக்கு மாண்ட் பிளாங்க் ஹானர் டி பால்ஸ்கி என்ற பேனா மிகவும் பிடிக்கும். அவர் வைத்திருக்கும் பேனாவின் மதிப்பு 65,000 ரூபாய். இது தவிர கை கடிகாரங்கள் மீதும் அமிதாப் பச்சனுக்கு அதிக மோகம் உண்டு. 1980 இதுவரை அவரிடம் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரங்கள் உள்ளன. 11/10 அதாவது நேற்று 80வது பிறந்த நாளை ஒட்டி வீட்டிற்கு வெளியே காத்திருந்த ரசிகர்களை சந்தித்து அவர்களிடம் அமிதாப் வாழ்த்துக்களை பெற்றார். உலகம் முழுவதும் உள்ள அமிதாப் பச்சனின் ரசிகர்கள் கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் அவரது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் உள்பட திரையுலகினர் அமிதாப் பச்சனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.